இனிய வணக்கங்களுடன் உங்கள் அறிவோம் ஆயிரம் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கட்டிங் மிஷினை பற்றி பார்ப்போம். இந்த கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஆன் பண்ணோம்னா ஒரு மாதிரியான வைப்ரேஷன் பார்த்திங்கன்னா மிஷின் எப்படி ஸ்மூத்தாக ஓடுமோ அது மாதிரி ஓடாது. ஒரு உராஞ்சி ஓடுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். என்னன்னு சொல்லிட்டு நம்ம சீக்கிரமாக பார்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கார்பன் ப்ரஷ்ஷை கேப்பை கழட்டிப்போம். அப்புறம் பேக்கில் இருக்க கவர் ஸ்க்ரூ இது வந்து ரெகுலராகவே நம்ம கழட்டுவோம். இந்த வைப்ரேஷன் வரும்போது பார்த்திங்கன்னா ஒன்று பேரிங் உடஞ்சிருந்தாலும் வரும், ஃபீல்டு காயில் லூஸ் ஆகி இருந்தாலும் இந்த வைப்ரேஷன் வரும், ப்ளஸ் ஹெட்டில் இருக்கிற பேரிங் போயிருந்தாலும் இந்த வைப்ரேஷன் வரும். வைப்ரேஷனு எதனால் வருதுன்ற காரணத்தை மட்டும் நம்ம கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிட்டா போதும். இப்போ பேக் கவர் கழட்டி எடுத்துட்டோம். இப்போ நம்ம கார்பன் ப்ரஷ்ஷை வெளியே ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கழட்டினா தான் என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லிட்டு தெரியும். அதனால் கார்பன் ப்ரஷ்ஷை வந்து நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் கார்பன் ப்ரஷ் ரிலீஸ் பண்ணிக்கலாம். கார்பன் ப்ரஷ் ரிலீஸ் பண்ணல அப்படின்னா ஆர்மேச்சர் வெளியே எடுக்கும்போது கரெக்டாக பேரிங்கில் வந்து லாக் ஆகிடும். இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்க்ரூவை ஹெட் ஸ்க்ரூவை கழட்டிடலாம். ஹெட் ஸ்க்ரூவெல்லாம் ஈஸியாக கழட்டிடலாம். இதுக்கப்புறம் ஹெட்டை உருவி எடுக்கும்போது ஹெட்டை வந்து ஒரு 4 ஷேக் பண்ணால் எடுத்தால் ஹெட்டு தனியாக வந்துடும், இல்லை ஆர்மேச்சரோடு சேர்ந்து வந்துடும். இதில் பார்த்திங்கன்னா அது மாதிரி வரல. அதனால் நம்ம லைட்டாக தட்டி தான் எடுக்க வேண்டிய சூழ்நிலை. இப்போ நம்ம லைட்டாக தட்டுறோம், உள்ளேருந்து ஆர்மேச்சர் வெளியே வந்துடும். பை சான்ஸ் ஃபீல்டு காயில் சுருங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தாலும் இது மாதிரி தான் டைட்டாக தான் இருக்கும். இதில் அந்த கம்ப்ளைண்ட்லாம் இல்லை. பேக் பேரிங் டேமேஜ் ஆகிருக்கு. பேக் பேரிங் நல்ல ஷேக் இருக்குது. பேக் பேரிங் ஷேக் இருந்தால் ஃப்ரண்ட் பேரிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா ஃப்ரண்ட் பேரிங்க்கு வந்து ஹெட்டில் இருந்து ஆயில் வந்து லூப்ரிகேட் க்ரீஸ் வந்து லூப்ரிகேட் ஆகிட்டே இருக்கும். பேக் பேரிங்க்கு வந்து லூப்ரிகேட் ஆகிறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் இருக்கிறது மட்டும்தான் செல்ஃப் லூப்ரிகேட் மட்டும்தான். ஸோ அதனால் ஃப்ரண்ட் பேரிங் ஒரு நல்லாயிருக்கும். நம்ம மாற்றும் போது எப்பவுமே செட்டாக மாற்றுறது தான் நம்மளுக்கு சேஃபான விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா இதுலேருந்து வெறும் டஸ்ட்டாக தான் கொட்டுது. இப்போ நம்ம ஃப்ரண்ட் பேரிங்கும் ஷேக் இருக்குது. நம்ம தொடச்சிட்டு இந்த பேரிங்கை கட்டி எடுத்துடலாம். இது மாதிரி கட்டிங் பிளேயரில் வேணாலும் கட்டிங் பிளேயரில் கட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அப்படி இல்லைனா ஸ்பேனரை போட்டு ரிலீஸ் பண்ணோம்னா வந்துடும். கொஞ்சம் லைட்டாக மட்டும் டைட்டாக இருக்கும். கட்டி எடுத்துகிட்டு கியரை எடுத்தோம்னா அடுத்தது அந்த பிளேட் இருக்கும், சும்மா தட்டிங்கன்னா பேரிங்கோட செட்டாக கண்டு வந்து விழுந்துடும். இப்போது நம்ம பேக் பேரிங் காட்டணும். பேக் பேரிங்க்கு நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஒரு ரெக்டாங்கிள் டியூப்பில் அதில் போட்டு பேக் பேரிங் கட்டிக்கலாம். அப்படி இல்லைனா இதுக்கு புல்லர் தனியாக இருக்குது. சின்ன புல்லர் வந்து ரெடிமேடாக கிடைக்குது. அப்படி இல்லைனா புல்லர் இல்லை, இதுக்கெல்லாம் நம்ம புல்லர் தேட முடியுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பெட்ரூம் வச்சு 2 தட்டினீங்கன்னா வந்துடும். ஸோ இந்த பேரிங்கை நம்ம கட்டி எடுத்துருவோம், ஈஸியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா பேக் பேரிங் வந்து 607, ஃப்ரண்ட் பேரிங் 608. ரெண்டு பேரிங்கை எடுத்தாச்சு. ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா தொடச்சிக்கலாம். இப்போ நம்ம 2 பேரிங் எடுத்துப்போம், 607, 608. அதே மாதிரி நம்ம பேரிங் மாற்றும் போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பேரிங்குடைய ரப்பர் பேக் சைடில் வரும் ஒரு ரப்பர் ஒன்று. அந்த ரப்பர் டேமேஜாக இருந்தது, நல்லா இல்லைன்னா அந்த ரப்பரை சேர்த்து கையோடு மாற்றிடுங்க. அந்த ரப்பர் சரியாக உட்காரனாலும் உங்களுக்கு வந்து அசம்பிள் வந்து ஃப்ரீயாக இருக்காது. இப்போ பாருங்கள் இந்த பேரிங் எவ்வளோ ஷேக் இருக்குது, பழைய பேரிங்கு. அதனால தான் இந்த பேரிங்கை மாற்றுறோம். இப்போ நம்ம பேரிங்கை மாட்ட ஆரம்பிச்சிடலாம். அந்த பிளேட்டை போட்டுடுறோம், பேரிங்கை போட்டு தள்ளி விட்டுடலாம். ரொம்ப ஓரம் நார்மலாக தான் இருக்கும். கீரை போட்டு நெட்டை டைட் வச்சிடலாம். இல்லைனா கட்டிங் பேரில் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். எப்பயுமே நம்ம ரெகுலராக பேரிங்க்கு க்ரீஸ் அடிப்போம். லைட்டாக அப்ளை பண்ணால் போதும். ஏன்னா இதுக்கு ஹெட்டில் இருக்கிற க்ரீஸ் வந்து லூப்ரிகேட் ஆகும். இருந்தாலும் நம்ம எப்பயுமே ரெகுலராக அடிப்போம். அந்த ஒரே காரணத்தால் நம்ம அடிச்சிடறோம். அதேமாதிரி பேக் பேரிங்க்கும் அடித்து வச்சுக்கலாம். ஷீல்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு கியரை போட்டுட்டு நெட்டை டைட் வச்சோம்னா இந்த வேலை முடிஞ்சுது. பேரிங் மாற்றது ரொம்ப ஈஸியான வேலை. ரொம்ப சிம்பிளாக விறுவிறுன்னு மாற்றிடலாம். கட்டிங் பிளேயரில் வேணாலும் வச்சுக்கலாம், ஸ்பேனரில் வேணாலும் வச்சுக்கோங்க. கட்டிங் பிளேயர் வச்சிங்கன்னா ஸ்லிப்பாகவும் வைக்கணும். இப்போ பேக் பேரிங் வந்து எப்பயுமே பேரிங் அடிக்கும்போது இன்னர் காலரில் தான் அடிக்கணும்.
அதனால் நம்ம இன்னர் காலரில் மட்டும் கரெக்டாக உட்கார பீஸ் ஒன்று வச்சுருக்கோம், அதை வச்சு அடிச்சிடுறோம். அதுவும் வேணுன்ற அளவு எந்த அளவு வேணுமோ பழைய பேரிங் கழட்டும்போது ஒன்றும் அளவு பார்த்துங்க. அப்படி இல்லைன்னா நார்மலாக வேணுன்ற அளவு அடிச்சுட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அடித்தாச்சு, பேக் ரப்பர் போட்டாச்சு, பேரிங் ரப்பரை அடுத்தது நம்ம போட்டு மண்டையில் 2 தட்டோம்னா அழகாக போய் உட்காந்துரும். கையில் சுற்றி விட்டு அது மாதிரி ஃப்ரீயாக சுற்றணும். இப்போ நம்ம ஹெட்டை இன்சர்ட் பண்ணிடலாம். ஹெட்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவிட்ச் வந்து எப்பயுமே மேல் சைடு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு டைரெக்ஷன் வந்து கரெக்டாக உட்காரும். அப்போ தான் நம்ம கட்டிங் பண்ணும்போது சுவிட்சை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கரெக்டாக பொசிஷனுக்கு வரும். ஹெட்டை போட்டு ஒரு 2 தட்டினா சும்மா லைட்டாக கையில் தட்டினாவே போய் கரெக்டாக லாக் ஆகிடுவோம். நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட்டு வச்சுட்டு டைட் வச்ச அப்புறம் ஈவனாக டைட் வைங்க, ஆப்போசிட் டைட் வைங்க. இப்போ நம்ம கையில் லைட்டாக சுற்றி விட்டோம்னா ஃப்ரீயாக சுற்றும். இப்போ நம்ம ப்ரஷ்ஷை பொசிஷன் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரெண்டு ப்ரஷ்ஷையும் பொசிஷன் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ப்ரஷ் ஹோல்டரில் கைப்படாமல் பார்த்துக்கணும். ப்ரஷ் ஹோல்டரில் கைப்படுதுன்னா கண்டிப்பாக ஷாக் அடிக்கும். அதனால் அப்படி இல்லை, என்னால் முடியாது அப்படின்னா ஜஸ்ட்டு சும்மா அப்படியே ஆன் பண்ணி வச்சுட்டு சும்மா சேர்த்து செக் பண்ணிவிட்டு பேக் கவர்லாம் போட்டுவிட்டு அப்புறம் ஆன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ பேக் கவர் ஏற்றிடலாம். கரெக்டாக மாதிரி தான் பேக் கவர். அடுத்தது வந்து கார்பன் ப்ரஷ் கேப். கேப்பு போட்டோடனே கரெக்டாக உட்காந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான வேலை, ஈஸியான வேலை. இதுக்கு சாதாரணமாக பார்த்தீங்கன்னா உட்காந்த இடத்துல ஒரு சின்ன டூல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ப்ரஷ் கேப்பை டைட்டு வச்சாச்சு. அப்புறம் பேக் கவரை ஸ்க்ரூவை டைட்டு வச்சிடலாம். எப்போ இருந்தாலும் மிஷினை கழட்டிட்டு திருப்பி அசம்பிள் பண்ணும்போது ஏதாவது லூஸ் கனெக்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்த்துக்குங்க. ஏதாவது லூஸ் கனெக்ஷனோ இல்லை ஏதாவது ஷேக்னஸ் இருந்ததோ அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். மிஷின் ஓடுது, செக் பண்ணியாச்சு. ஓகே, டன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.